இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியான மாற்கு அதிகாரம் 7 இறைவசனங்கள் 14 முதல் 23 வரை உள்ள வசனம் கிறிஸ்துவ வாழ்வின் மிக முக்கிய ஓர் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தி நம் வெளிவீடமான செயல்களை கடந்து நம் உள்ளத்தின் ஆழத்தை பரிசோதிக்க அழைப்பு விடுக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வெளிச்சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தனர். குறிப்பாக கைகளை எவ்வாறு கழுவ வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் எல்லாம் அவர்கள் குறியாக இருந்தனர். இத்தகைய ஒரு சூழலில் இயேசு புரட்சிகரமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். வெளியே இருந்து ஒருவருக்குள் செல்வது எதுவும் அவரை தீட்டுப்படுத்தாது. மாறாக ஒருவரிடமிருந்து வெளியே வருபவையே அவரை தீட்டுப்படுத்தும். இந்த கருத்தை ஒட்டிய சில புனிதர்களின் கருத்துக்களை காண்போம். இதயம் என்பது ஒரு மனிதனின் ஒழுக்க நெறியின் இருப்பிடம். கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி சுருக்கம். கடவுள் நம் கரங்களை விட நம் இதயத்தை அதிகம் நோக்குகிறார். புனித அகுஸ்தினார். தூய்மை என்பது சிறிய செயல்களை பெரிய அன்புடன் செய்வது. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறக்க வேண்டும். புனித குழந்தை தெரசம்மா. நாம் வெளியில் எப்படி தெரிகிறோம் என்பதை விட இறைவனின் பார்வையில் நாம் உள்ளுக்குள் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம். இயேசு தீமைகளின் பட்டியலை தீய எண்ணங்கள், பறைத்தன்மை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, வஞ்சகம் இவ்வாறு பட்டியலிடுகிறார். இவை அனைத்தும் ஒரு மனிதனின் கைகளில் இருந்து பிறக்கவில்லை, மாறாக அவர்களது உள்ளத்திலிருந்து பிறக்கின்றன. ஒரு செயல் நடப்பதற்கு முன்பே அது எண்ணமாக நம் உள்ளத்தில் உதிக்கிறது. நம் உள்ளம் மாசுபட்டிருந்தால் நம் பேச்சும் செயலும் தானாகவே மாசுபடும். எனவே வெறும் கைகளை கழுவுவதை விட நம்முடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் தூய்மையாக வைத்திருப்பதே உண்மையான பக்தி. இன்றைய உலகில் நாம் பெரும்பாலும் வெளிப்படையான பிம்பத்தை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்துகிறோம். சமூக வலைத்தளங்களிலோ அல்லது மற்றவர்கள் முன்போ நாம் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முயலலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட சிந்தனைகள் எவ்வாறு உள்ளன என சிந்திக்க வேண்டும். இதையே நம் சபை முன்னோர்கள் சுத்த கருத்து என வலியுறுத்துகின்றனர். உணவு பழக்க வழக்கங்களோ சடங்குகளோ ஒருவரை புனிதப்படுத்துவதில்லை. இறைவனோடு கொண்டுள்ள நேர்மையான உறவும் தூய்மையான அன்புமே ஒருவரை புனிதப்படுத்துகிறது. இயேசு நம்மை உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கிறார். நம் பலவீனங்களை அவரிடம் ஒப்படைப்போம். தீய எண்ணங்களை எழும்போதே அதை தடுத்து இறைவனின் அருளால் நம் இதயத்தை நற்செயல்களின் இருப்பிடமாக மாற்றுவோம். ஜெபம். மூவொரு இறைவா, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என கற்பித்தீரே. எங்களுடைய வெளிவேடமான பக்தியை விட உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடும். தூய ஆவியால் எங்கள் உள்ளத்தை புதுப்பித்து நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உம்மை மாட்சிப்படுத்த அருள் தாரும். ஆமேன்.